வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். தேர்தலில் ஜெயிச்சா முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான்னு சொன்ன கனிமொழி மேடம் பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது எந்த விஷயத்தை தவறுன்னு சொல்கிறாங்களோ ஆளுங்கட்சியான பிறகு அதே விஷயத்தை சரிங்கிற மாதிரி செயல்படுத்துகிறாங்க. கனிமொழி மேடம், இப்போ நம்ம பேசலாமா? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தால் இளம் விதவைகள் அதிகரிச்சிட்டு வராங்கன்னு சொன்னீங்களே, அந்த விஷயத்தை வச்சு தானே ஓட்டு கேட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க. சொன்னபடி செஞ்சிங்களா மேடம்? அப்போது ஓட்டுக்காகத்தான் போதை விஷயத்தை கையில் எடுத்தீங்க. இப்போது டாஸ்மார்க்கையும் தாண்டி வேறு போதை பழக்கத்திற்கு மக்கள் ஆளாகியிருக்காங்க. நாம் இதை பற்றி பேசலாமா? நீங்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் முன்னாடி ஒருத்தர் குடிச்சிட்டு டவர் மேலே ஏறினாரே, இதற்கெல்லாம் யார் காரணம் மேடம்? அதை பற்றி பேசலாமா? சில வருஷங்களுக்கு முன்னாடி